ஹலோ உறவுகளே, என்ன சௌக்கியமா? நமக்கு என்னப்பா, உற்சாகத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் எப்பயும் போல சௌக்கியமா இருக்கும். நீங்க எல்லாரும் அதே சௌக்கியத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, மரத்தையும் மனிதனையும் ஒப்பிட்டு பார்க்க மனம் ஆசைப்படுகிறது. மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரம் என்பது இயற்கை நமக்கு தந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த மரத்தின் அழகு அதன் இலைகளும் பழங்களும் கிளைகளும். அது பார்க்கும் பொழுதே அந்த பசுமை நிறம் மனிதனின் சிந்தையில் ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும் இல்லையா? அப்போ இந்த மரத்துக்கும் மனிதனுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்க்க போனோம்னா, முதல்ல மரத்தை பற்றி நாம் பேசுவோம். அதுக்கப்புறம் மரத்தை மனிதனோடு ஒப்பிட்டு பார்த்து பேசுவோம். மரம் ரொம்ப காலம் இருந்தாலும் அதோடைய இலைகள் ரொம்ப அழகானதாகவும் பல சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள். அந்த இலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு ஒரு விதமான குளிர்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய பூக்களும் பழங்களும். இப்போது மரத்தின் இலைகள் ரொம்ப காலம் அதோடு இருக்கிறது கிடையாது. இலையுதிர் காலம் வந்ததும் உதிர்ந்திடும். அதுக்கப்புறம் வேறு சில புதுவிதமான இலைகள் எல்லாம் உருவாகக்கூடும். இப்படி மரத்தின் ஆயுட்காலம் உள்ள வரையிலும் பல இலைகள் உருவாவதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இருந்த இலைகள் எல்லாம் கீழே உதிர்ந்துட்டு புதுசாக இலைகள் வளர்வதை நம்மால் பார்க்க முடியும் இல்லையா? அப்படித்தான் மனித வாழ்க்கையில் பல உறவுகள் ரொம்ப சீக்கிரம் நம்மளோட பயணிப்பாங்க. ஆனால் அதே சீக்கிரத்தில் அவங்க நம்ம விட்டு போகவும் செய்வாங்க. அவங்க இருந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது நினைவுகளாகவே அமைந்து விடும். அவ்வளவுதான். அவங்களால நமக்கு எந்த ஒரு பெரிய பயனும் இருப்பதில்லை. ஆனால் நிச்சயம் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய பயனெல்லாம் இருக்கும். இதுதான் மனிதன். சில மனிதர்களை இலைகளுக்கு நாம் ஒப்பிடலாம். இந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து போவது சில ரயில் சிநேகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பயணத்தின் பொழுது உருவாகக்கூடிய நட்பாக இருக்கலாம். சில உறவுகள் கூட அப்படித்தான். சில நண்பர்கள் கூட அப்படித்தான். அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா கிளைகள். இது கொஞ்சம் நீண்ட காலம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதாவது மரங்களுடைய வாழ்க்கையில் கிளைகள் நீண்ட காலம் இருந்திருக்கலாம். அந்த கிளைகள் அந்த மரத்துக்கு அழகு கொடுத்துருக்கலாம். பலருக்கு நிழல் தருவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். அந்த கிளைகளை அந்த மரங்கள் ஒரு காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம், நம்மளுடைய பாரத்தையெல்லாம் அது மேலே சுமத்தலாம்னு நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய புயல், இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களினாலே அந்த கிளைகள் முறிந்து போகலாம். அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும், வேறு புதிதான கிளைகள் வளர்வதற்கு. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த கிளைகள் நம் வாழ்க்கையில் நீண்ட தூரம் பயணம் செய்திருக்கும். அதாவது அந்த மரத்தோட வாழ்க்கையில் நீண்ட தூரம் பயணம் செய்திருக்கும். அப்படித்தான் மனிதர்களின் வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மோடு ரொம்ப காலகட்டம் பயணிச்சிருப்பாங்க. ரொம்ப நாட்கள் நம்மை பற்றி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கும் அவங்களுடைய அந்த நெருக்கமும் உறவும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஆனால் அதுவும் நிரந்தரம் அல்ல. ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுதோ அது நம்மை விட்டு பிரிந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுதான் மரத்தோட நாம் இலையை பார்த்தோம், கிளையை பார்த்தோம், மனிதனின் சில உறவுகளை அதோடு ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனால் அந்த மரம் வளர்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. அதுதான் வேர். கிளைகளும் இலைகளும் பற்பல இருக்கலாம், ஆனால் வேர் ஒன்று தானே இருக்க முடியும் ஒரு செடிக்கு. அதை போல் அந்த வேர் கீழே மண்ணுக்கு, பூமிக்கு கீழே இருந்து அந்த மரத்துக்கு தேவையான எல்லா வகையான தாது பொருட்கள், ஊட்டச்சத்து, நீர் எல்லாத்தையும் எங்கேருந்தோ தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தருது இல்லையா? அப்படித்தான் வாழ்க்கையில் சில உறவுகள் அவங்க நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்திற்கு அறிமுகமாகவே இருக்க முடியாதுன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க மறைமுகமாக நமக்கு
பற்பல நன்மைகள் செய்து கொண்டே தான் இருப்பாங்க. அவங்க என்றைக்குமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து தன் முகத்தை காண்பித்து நான் இல்லை என்றால் நீ இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இதுவரைக்கும் அவங்க வாழ்நாளில் சொல்லியே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் அதை நாம் அவ்வளோ பெருசாக அந்த வேரை பற்றி அந்த மரம் சிந்திப்பதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் அந்த வேர் நீர் தராமலோ ஊட்டச்சத்து தராமலோ போய்விட்டால், அந்த வேர் தன் செயலை செய்யாமல் இருந்து விட்டால் யோசிச்சு பாருங்களேன், அத்தனை பெரிய மரம் பட்டு போய்விடும். அதுக்கடுத்து அதால் துளிரவே முடியாது. எப்போ வேருடைய வேலை இல்லாமையே போச்சோ, வேர் வந்து அழிஞ்சு போச்சோ, அப்போவே அந்த மரமும் முழுக்க முழுக்க செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போது இதை போன்ற உறவுகளும் நம் வாழ்க்கையில் இருக்குது. அது நிறைய பேராக இருக்க முடியாது, யாராவது 1-2 நிச்சயமாக வேரை போல நம்மை தாங்கி பிடித்து கொள்ளும் உறவுகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்கள அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு அவ்வப்போது தேவையான ஊட்டச்சத்து, ரெக்கக்னிஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அன்பு, கொஞ்சம் பாசம், கொஞ்சம் நேசம், கொஞ்சம் அரவணைப்பு, கொஞ்சம் நெருக்கம், இதெல்லாத்தையும் நாம் கொடுக்க தவறினோம்னா நம்முடைய அந்த அழகிய உறவானது பட்டு போய்விடும். அது வேண்டாமே. நாம் நிச்சயம் அந்த உறவை தேடி கண்டுபிடித்து நாம் சந்தோஷமாக இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த வேர் போன்ற உறவுகளை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இதுதான் மனிதனை நாம் ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வேர் போன்று உங்கள் தாய் தகப்பனோ மனைவியோ இல்லை ஏதோ ஒரு உறவு நிச்சயம் இருக்கக்கூடும். அவர்களை மறக்காமல் அன்பு செலுத்துங்க. அவங்களோடு அவ்வப்போது உரையாடுங்க. அவங்கள நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் அதிகமாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையை அவர்களுக்கு கொடுக்கவும் செய்யும். என்ன நண்பர்களே, என் கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.